சற்று முன் வெளியான ஒரு அவசரமான செய்தி. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறது. அதாவது இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் போர் சூழல் சர்வதேச எரிபொருள் விநியோக சங்கங்களில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதன் எதிரொலியாக தமிழ்நாட்டில் எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த நெருக்கடியான சூழலில் தமிழகத்தின் உணவகங்கள் மற்றும் சிறு வணிக நிறுவனங்களில் செயல்பாட்டை முடக்கியுள்ளதோடு பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் மெத்தன போக்கை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் பிரம்மாண்டமான கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாகவே எரிவாயு சிலிண்டர்கள் கிடைப்பதில் நிலவும் சிக்கல்கள் சென்னை, கோவை, மதுரை போன்ற முக்கிய நகரங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் செயல்பாட்டை பாதித்துள்ளது. பல ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில உணவகங்கள் எரிவாயு பற்றாக்குறையால் தங்களது உணவு பட்டியலை சுருக்கியுள்ளது. இதனால் வணிக ரீதியான சிலிண்டர்களின் விலை சந்தையில் இரட்டிப்பாக உயர்ந்துள்ளதால் டீ கடைகள் மற்றும் சிறு உணவக உரிமையாளர்கள் கடும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றன. இது தவிர பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகத்திலும் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வதந்தி காட்டுத்தீயாக பரவியதால் பொதுமக்கள் அச்சத்தினால் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசையில் குவிந்து வருவது தமிழகம் முழுவதும் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. இதனால் மக்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்கள். இந்த இக்கட்டான சூழலை கையாள்வது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். எரிவாயு விநியோகத்தை சீரமைக்கவும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு தடையற்ற எரிபொருள் விநியோகம் கிடைப்பதை உறுதி செய்யவும் அவர் சில முக்கிய கட்டளைகளை பிறப்பித்துள்ளார். எனினும் சர்வதேச பிரச்சினைகளை தீர்ப்பதில் மத்திய அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று தமிழகம் முழுவதும் கண்டன குரல் எழுப்பி வருகின்றன. இந்த ஆர்ப்பாட்டங்களில் அமைச்சர்கள், கட்சியில் தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க.